எல்லாருக்கும் வணக்கம். ஆதவ் பப்ளிக் ஸ்கூல். நான் மேடையில் தான் ஆதவ் பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிறேன். ஆனால் நான் வந்ததுலேருந்து எல்லாருமே வெல்கம் ஆதவ் ஃபேமிலி மேம். நானும் ஏதோ ஆதவ் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற மாதிரி என்னையும் இந்த பள்ளியினுடைய ஒரு குடும்பமாக நினச்சதுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. பிரின்சிபல் மேம் வந்ததுலேருந்து அதே தான். நான் பூமா மேம்கிட்ட பேசவே இல்லை. ஏன்னா எப்போ பேசினாலும் வாழ்க வளமுடன் மேம், மேம் நீங்கள் நல்ல சூப்பர் மேம், வாழ்க வளமுடன் மேம் அப்படின்னு. ஆனால் நான் பார்த்து வியந்த விஷயம் ரவிச்சந்திரன் சாரா இருக்கட்டும், பூமா மேமா இருக்கட்டும், ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, தான் இருக்க இடத்தெல்லாம் விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க பேசுற விதம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதெல்லாம் தாண்டி மேடைக்கு வர்ற பிள்ளைங்களோட அவங்க கம்யூனிகேட் பண்ணும் போது ஏதோ அவங்க 2 பேரும் எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் தான் சார் பார்க்குறேன், யாரும் இன்னும் வித்தியாசமாக பேசுகிறீங்களே அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அந்த ஆனுவல் ரிப்போர்ட் மேம் வந்து பிரின்சிபல் மேம் படிக்கும் போது அது ஆனுவல் ரிப்போர்ட்டை ஒரு ஆனுவல் டே ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும் போல இருக்குது. ஃபுல்லாக உட்காந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் நான் ரொம்ப பர்சனலாக நம்முடைய பள்ளியை சார்ந்த ஒரு விஷயத்தை பார்த்து வியந்தேன். அதை மட்டும் நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் சார். இதை கடைசி வரைக்கும் விடாமல் நீங்களும் கொண்டு வருவீங்கிற நம்பிக்கை இருக்கு. எத்தனையோ பள்ளிகளில் பயணிக்கிறோம், எத்தனையோ இடங்களில் பேச போயிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த பள்ளியில் தீபாவளி அப்போ அந்த சீசன் ஃபுல்லா வெடியே வெடிக்காத மாணவ மாணவிகளுக்கு பரிசு பாராட்டு விழா கொடுக்கிற பள்ளி எனக்கு தெரிஞ்சு முதல் பள்ளி இதான் சார். நம்முடைய ஆதவ் ஃபேமிலி தான். நான் அப்படியே சொல்லிடுறேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு இப்போ நம்மளாம் பெரிய பிள்ளைங்க, வெடிக்க ஆசை இருந்தாலுமே கூட வெளியில வெடிக்க வேணாம்னா வெடிக்க மாட்டோம். ஆனால் குழந்தைகளுக்கு ஒரு கம்பி மத்தாப்பாது ஒரு புஸ்வானமாவது ஆசை கண்டிப்பா இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு. ஆனால் அதை கூட விட்டுட்டு அது இந்த பொல்யூஷன் இன்னைக்கு இவ்வளவோ இருக்கே, அதை நம்ம விட்டுறணும் அப்படின்னு இந்த குழந்தைங்க மனசுல ஆழமா பதிச்சிருக்கீங்கல்ல, அதுக்கே ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அடுத்த விஷயம், நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும் போது லைப்ரரினா +2 வரைக்கும் எங்க ஊர்ல ஒரு லைப்ரரி இருக்கும். அதை மகாத்மா காந்தியே பார்த்துருக்க மாட்டாரு. அதுல ஒரு 15 புக்கு தான் இருக்கும். திரும்ப திரும்ப அந்த லைப்ரரிக்கு நாங்க எப்ப போவோம்னா சார், எங்களுக்கு பேச்சு போட்டி நடக்கும் போது தான் போவோம். மற்ற நேரங்கள்ல நாங்க புத்தகம் படிக்க மாட்டோம். படிச்சிருந்தாலும் உருப்பிட்டு போவேன். மற்ற நேரங்கள்ல அந்த பக்கம் போக மாட்டோம். அந்த லைப்ரரிக்குள்ள அவ்வளோ ஒரு காத்து கூட போக முடியாம இருக்கும். நாங்க அப்படியெல்லாம் படிச்சோம். ஆனா இன்னைக்கு எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, இந்த எல்கேஜி யூகேஜில இருந்தே ஆரம்பிச்சு வீட்டிலேயே ஒரு லைப்ரரியை உருவாக்குற பிள்ளைகளுக்கு இங்க பரிசு கொடுக்குறீங்கல்ல, ஒரு பெரிய சந்தோஷம். நான் இந்த இடத்துல பெற்றோர்களை பாராட்டுறேன். தயவு செய்து பிள்ளைகளுக்கு இப்பதுல இருந்தே புத்தகத்தை கொடுத்து பாருங்க. புத்தகம் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை உருவாக்கும். நீங்க புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்களேன். நீங்க மேலிருந்து கீழே படிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை கீழிருந்து மேலே போகும். அதுதான் சத்தியமான உண்மை. உங்க பிள்ளைகளுக்கு புத்தகத்தை வாசிப்பதற்கு இப்பவே கத்துக் கொடுக்குறாங்க. இதற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நீங்க ஆதவ் ஃபேமிலிக்கு கொடுத்தே ஆகணும். தைரியமா கொடுக்கலாம். இன்னைக்கே அந்த குழந்தைங்க படிக்கும் போது பிற்காலத்தில் அவங்க என்ன வேணாலும் படிக்கலாம். அதையும் தாண்டி எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது. நாளா யூஜி முடிச்சதா சார் அந்த கோட்டையே மாட்ட முடிஞ்சது. பட்டமளிப்பு விழா அவன் சைஸுக்கு எங்க சார் தச்சிங்க? ஏன் சார் இவ்வளவுதான் சார் இருக்கான் ஒருத்தன், மஞ்சள் கலர்ல மாட்டிக்கிட்டு நிக்கிறான். எனக்கெல்லாம் வயிற்றுச்சலா இருக்கு மேடம். இத்தனை கூண்டுக்கெல்லாம் இன்னைக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பொறாமையாவும் இருக்கு. நாம படிக்கிற காலத்துல ஒன்னத்தை நாம படிக்கிற காலம்னோட ஏதோ நான் ஏதோ 60 வயசு ஆண்டி நினைச்சிடாதீங்க. எனக்கு இப்பதான் வயசு 18 முடிச்சு 19. நீங்க போதும்டா எனக்கு எடுக்கிறதுக்கு. நான் நடந்து வரேன், ஒருத்தர் வரேன், ஆண்டி என்ன பவுடர் அடிச்சிருக்கீங்கன்னா, ஆண்டிங்கிட்டினா வாயை குத்திடுவேன், அக்கான்னு சொல்லிடும் அப்படின்னு. அப்புறம் அக்கான்னு சொல்லி தப்பிச்சு வர வேண்டியதா இருக்கு. இவங்கள்ட்ட மாட்ட முடியலைங்க. பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, இந்த வயதுல பட்டமளிப்பு அப்படின்னாலே எங்களுக்கு என்னன்னே தெரியாம இருந்தது. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு சார், நீங்க நினைக்கிறீங்க அந்த குழந்தைங்களுக்கு பட்டமளிப்பு விழா சொல்லி உங்களுடைய பள்ளிக்கு அது பெருமை அப்படின்னு. நீங்க அந்த குழந்தை பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் அந்த போட்டோவை பார்க்கும் போதுதான் சார் தெரியும், அந்த குழந்தையால் இந்த பள்ளிக்கு பெருமையை விட இந்த பள்ளியால் அந்த குழந்தைக்கு பெருமை. கண்டிப்பா அது நடக்கும் பாருங்களேன். அவ்வளோ அழகா இருக்காங்க அந்த குழந்தைங்க. இதெல்லாம் நான் பார்த்து ரசித்த விஷயம் இந்த பள்ளியில. அதை முதல்ல சொல்லிடணும் ஆதவ் ஃபேமிலிக்கு அப்படின்னு. அதுக்கே ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் பெற்றோர்கள்லாம் நிறைய பேர் வந்து, அதுவும் எனக்கு என்னன்னா, இங்க இருக்கிற கூட்டத்தை விட ஃபுட் கோர்ட்ல நிறைய பேர் நின்னீங்க. அதான் பயமா இருந்தது. என்ன வர வர எல்லாம் என்ன மாதிரியே இருக்கீங்க, வந்தமா அப்படி உட்காந்தமா. அதுல சில இடங்கள்ல எல்லாம் சார் கரெக்டா அவங்க பிள்ளைங்க ஆடும் போது தான் வந்து உட்காருவாங்க. அது வரைக்கும் எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, எந்த நம்பிக்கையில தங்கம் நீ ஒரு 42 போட்டோ எடுத்திருக்க இது வரைக்கும், நான் தெரிஞ்சிருவேன்னு. நான் ரவி சார்ட்ட, சார் சீக்கிரம் பேசுங்க நான் பேசணும்னு. சார் நினைச்சிட்டாங்க, ஓ மேடம் பேசுறதுக்கு ஆர்வம் போல, நீ இருட்டிருச்சுன்னா நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும்.
கொஞ்சம் இருட்டினாலும் லைட்டை ஏத்தணும். எதுக்கு இந்த வம்பு? அதனால நான் கொஞ்சம் சீக்கிரம் பேசிடுறேன் சார் அப்படின்னு. பொதுவாகவே இந்த பள்ளி ஆண்டு விழாக்கு வரும்போதெல்லாம் நான் ரொம்ப பயப்படுற விஷயம், பெரியவங்களுக்கு என்னைய தெரிஞ்சிடும். ஏதோ ஒரு டிவிலயோ யூடியூப் சேனலையோ பார்த்துருவீங்க. இவங்களுக்கெல்லாம் என்னை தெரியறது ரொம்ப கஷ்டம் மேடம். அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு போறேன் சார். பொதுவாகவே நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு யாரு வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல வாங்கன்னு சொல்லணும். அதை சொல்லி கொடுங்க முதல்ல. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் வீட்டுக்கு போறேன் சார், அவர் பெரிய மனுஷன் என்னை வெல்கம் பண்றாரு. வாங்க மேடம், வாங்க மேடம், வாங்க மேடம்னு. அந்த மனுஷன் வாங்க மேடம் சொல்லிட்டு வாயை முடிட்டு உள்ள போயிருக்கணும். இத்தனோண்டு ஒருத்தர் இருந்தான் சார். அவனை கூப்பிட்டு கூப்பிடு அப்படின்னாரு. அவன் என்னைய பார்த்து வான்னா. எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. வெளியில காமிச்சிக்க மாட்டேன் சார். அழுதா கூட பாத்ரூம்ல போய் தான் அழுவேன். வெளியில காமிச்சுக்காம அவர் கோவம் வந்துருச்சு. மரியாதையா கூப்பிடுறான்னா. அவன் என்னைய பார்த்து மரியாதையா வான்னா. அடுத்து அவர் அதோட நிப்பாட்டல சார். மேடம பாத்திருக்கியா மேடம்? அவன் பார்க்கவே இல்லைங்கிறான். அப்புறமா சின்னத்திரை நயன்தாரா அப்படின்னாரு அவரு. அவர் சொல்லல, நானாதான் சொல்லிக்கிட்டேன். அவனுக்கு கடைசி வரைக்கும் என்ன தெரியலங்க. ஃபைனலா அந்த சோஃபால உட்காந்து காஃபி குடிக்கும் போது அவன் கிட்ட வந்தான். அப்பாடா என்னடா தங்கங்கிறேன், நீங்க சிட்டி டிவில எப்ப வருவீங்க? நான் சொன்னேன், நான் இன்னும் காளியா வேஷம் தான் போடல, கூடிய சீக்கிரம் அந்த வேஷத்தையும் போட்டுறேன்டான்னு. பசங்களுக்கு அவனுங்க உலகம் வேற சார். இவனுங்கெல்லாம் நம்மளை ரசிக்கிறது பெரிய விஷயம். அதுல இன்னைக்கெல்லாம் பள்ளி எனக்கு ரொம்ப பொறாமையான விஷயம் என்ன தெரியுமா? அதையும் தாண்டி நான் பாராட்ட வேண்டிய விஷயம். நான்லாம் MBA முடிச்சு கலக்க போதியாறுல போய் பல பேர்கிட்ட அடி வாங்கி செருப்படி வாங்கி திட்டு வாங்கி உங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட கமெண்ட்ல கழுவி ஊத்தி பல விஷயங்களை தாண்டி மேடை ஏறி வந்து அதுக்கப்புறம் நான் தொகுப்பாளர் ஆகுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனால் நம்முடைய ஆதவ் ஃபேமிலியில குழந்தைங்களே தொகுப்பாளராக இருக்காங்க. உங்களுக்கு சீஃப் கெஸ்ட் கிடைக்கலங்கிறதுக்காக குழந்தைகளை சீஃப் கெஸ்ட் ஆக்கிடாதீங்க. எங்க சோத்துல மண்ணள்ளி போட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன் சார். இந்த வயசுல அந்த பிள்ளைங்களுக்கு மைக்கு கிடைக்கிறதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் சார். நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, பெரியவங்க இருக்கீங்க. நாம படிக்கும் போது இந்த அனுபவம்லாம் நம்ம கிடையவே கிடையாது சார். ஆண்டு விழாவில் கூட நம்ம ஆடி இருக்க மாட்டோம். அப்பெல்லாம் ஒரு என்ன 100 ரூபா 150 ரூபா கட்டணும். அதுக்கே நம்ம வீட்டுல முடியாது. நம்ம ஏதோ ஏழ்மையில படிச்சோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஏழ்மையில தான் இருக்கோம். ஆனா நம்ம பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட கஷ்டங்களை தாண்டி இன்னைக்கு இந்த பள்ளியில சேர்த்திருக்கோம். தொகுப்பாளரா அந்த 5-6 பிள்ளைங்க மேடையில பேசும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு தைரியம், இவ்வளவு ஃப்ளூயண்டா பேச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய உழைப்பு, அதை பாராட்டணும் முதல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப நான் அதுலயும் பிடி டீச்சர் வந்தோடனே எனக்கு இவங்களை பிடி டீச்சர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா பேசினாங்க. எனக்கு பிடி டீச்சரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பயம் வரும். ஏன்னா எங்க ஸ்கூல்ல நான் அதிகமா அடி வாங்கினதே பிடி டீச்சர் தான். இங்க அப்படி கிடையாதான். பூமா மேடம் வந்தோட சொன்னாங்க, மேடம் எங்க ஸ்கூல்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மேடம் நாங்க பிள்ளைங்களை படிக்கவே வைப்போம். சாப்பாடு போட்டு தான் படிக்கவே வைப்போம்னாங்க. எனக்கு அழுகையா வந்தது. நான்லாம் எங்க ஸ்கூல்ல 4 போடு போட்டதுக்கு அப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிச்சேன். என்ன அடி! இங்க யாரெல்லாம் ஸ்கூல்ல அதிகமா அடி வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கேக்குறேன். ஒருத்தர்லாம் படாருன்னு கை தூக்கிட்டாரு. மேடம் பிடி டீச்சரே வாங்கிருக்கீங்களா மேடம்? நீங்க இப்ப நான்லாம் அரசு பள்ளியில படிச்சேன் சார். நாங்க எங்க ஸ்கூல்ல எல்லாம் 9:30 மணிக்கு தான் எங்க ஊர்ல ஸ்கூலு. 9:30 மணினா எங்க வீட்டுல இருந்து நான் 8:45 தான் சார் புறப்படுவேன். 9:25க்கு தான் ஸ்கூலுக்குள்ளே போவோம். உள்ள போனோம்னா பிரேயர்லாம் நின்று பயங்கரமா எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணிட்டு ஸ்கூல் 4:30 மணிக்கு முடியும். 4:30 மணிக்கு வீட்டுக்கு போனதான் வரலாறே கிடையாது சார். 4:30 மணிக்கு முடியும். 6:30 மணி வரைக்கும் அந்த கிரவுண்டுல உருண்டு பெரண்டு விளையாண்டு கொக்கோ விளையாண்டு சட்டை ஃபுல்லா அழுக்காயி வீட்டுக்கு போய் நின்ன உடனே அம்மா ஃபர்ஸ்ட் சட்டையவா துவப்பா, முதல்ல நம்மளை துவப்பா. உன் முகர கட்டைக்கு இந்த சட்டையே ஒரு அழுக்காக்கிட்டு வந்துடுறேன்னு. ஆனா என்ன தெரியுமா சார் பெரிய சந்தோஷம்? நாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதெல்லாம், இன்னைக்கு இல்ல அன்னைக்கு நான் சொல்லும் போது எங்க அப்பாலாம் என்னை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கும் போது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க, அதனால இந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா உங்க வீட்லயும் இது நடந்திருக்கும். உங்க அப்பாவும் இதை சொல்லியிருப்பாரு. கொண்டு போய் ஸ்கூல்ல விடும் போது எல்லா அப்பாவும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொல்லியிருப்பாங்க எல்லா அப்பாவும்? நல்லா அடிங்க, எவ்வளவு வேணாலும் அடிங்க சார். இல்ல நம்மகிட்ட அடிக்க மாட்டாங்கல்ல. நான் வந்து கேட்கவே மாட்டேன். என் வீட்லயே இவனதான் உன்னாந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்கேன். எப்படியாவது படிச்சு கலெக்டர் ஆயிடணும். இவரே முடிவு பண்ணிடுவார் நம்ம கலெக்டர் ஆயிடணும்னு. எப்படியாவது படிக்கணும் சார், எவ்வளவு வேணாலும் அடிங்க சார்னு சொல்லி விட்ட காலம்லாம் எப்ப? அப்ப இப்ப பையன் சிரிச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு வர்றான், அப்பா அழுதுகிட்டே வர்றாரு.
டீச்சரை ஒண்ணும் பண்ணிடக்கூடாது என்ன, அதுக்கு அவன் அதெல்லாம் அவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. சும்மா சும்மா என்னைய ரைம்ஸ் கேட்டாங்க காம்பஸ் வச்சு குத்திடுவேன். இவங்க 2 பேரும் கிளாஸ்ல பேசிக்கிறாங்க. ரமேஷ் ஹோம்ஒர்க் எழுதுறனா மிஸ் அடிப்பாங்களோ, நம்மள அடிச்சாதான் மிஸ் சேர்மன் சார் வெளியில வந்துருவார்ல, ரவி சாருக்கு வேற வேலையே இல்ல. அநியாயம் பண்றாங்க சார் இவங்க. சார் நான் இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க. இப்ப நான்லாம் படிச்சல மேடம், நான் ஏன் பிடி டீச்சர் அதிகமா சொன்னேன்னா, எங்க ஸ்கூல்ல நிறைய அடி வாங்கியிருக்கோம். ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை எங்க ஸ்கூல்ல எனக்கு கொடுப்பாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். எங்க ஸ்கூல்ல ரோசி டீச்சர்னு ஒரு மிஸ் இருக்காங்க. நிறைய தப்பு பண்றது நான் தான். நாங்கெல்லாம் கடைசி பெஞ்ச். யார் இங்க கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்? அப்பாடா, என்ன சார் எல்லாருமே என்ன மாதிரியே இருக்கீங்க. அதனாலதான் உங்க பிள்ளைய நல்ல ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. இந்த கடைசி பெஞ்சு தொக்கா மாட்டுவோம், கொண்டு போய் நேரா நிக்க வைப்பாங்க. ரோசி டீச்சர் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை, அடிக்கலாம் மாட்டாங்க. இந்த இடுப்புல நறுன்னு கிள்ளுவாங்க. கிள்ளும் போது நான் அப்படியே ஏ கிளாஸ் பி கிளாஸ்லாம் போயிட்டு வருவேன். கிள்ளி முடிச்சு 10 பேரும் கிளாஸ் ரூம்ல வந்து சட்டையை தூக்கி பார்ப்போம். உனக்கு செவந்திருக்கா, எனக்கு செவந்திருக்கு, எல்லாம் பேசிக்குவாளுங்க. எனக்கு செவக்கவும் செவக்காது. நம்மள அந்த கலர்ல ஆண்டவன் இறக்குமதி பண்ணியிருக்கான். வீட்டுல போய் காட்டவும் முடியாது. அவ்வளவு அடி வாங்கியிருக்கோம் சார், அவ்வளவு திட்டு வாங்கியிருக்கோம், அவ்வளவு முட்டி போட்டிருக்கோம். என்ன தெரியுமா பெரிய சந்தோஷம்? பள்ளிகள்ல அவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தாங்க இன்னைக்கு இந்த சமுதாயத்துல எத்தனை அடி விழுந்தாலும் எந்திரிச்சு நிக்கிற திராணியும் டெம்போ இருக்குன்னா அது எனக்கு என் பள்ளி கற்றுக் கொடுத்த அடி மட்டும்தான். நான் இங்க ஒரு பெற்றோர்களுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயம் பதிவு பண்ணிக்கிறேங்க. ஸ்கூல்ல நான் வந்தோடனே கேட்டேன், இங்க ஸ்கூல்ல அடிக்கலாம் மாட்டாங்களாம். எனக்கு அப்படிலாம் பிடிக்காது சார். சும்மா ஒரு அதட்டினோடனே வீட்டுல வந்து பிள்ளைங்க சொன்னாங்கன்னா நாளைக்கு உடனே பேரண்ட்ஸ் குடுக்குடுன்னு ஓடி வந்துடாதீங்க. முதல்ல நாம பெத்த வானரம் என்ன பண்ணுச்சுன்னு கேளுங்க. அந்த பொறுப்புக்கு, ஏன்னா எனக்கும் இதே வயது, 4 வயது, எல்லாருக்கும் தெரியும். சஃபாக்கு அந்த வயசு தான். சஃபா கையில இருக்கா. என்ன காரணம் தெரியுமா சார்? நான் போற பள்ளிகளுக்கெல்லாம் பெற்றோர்கள்ட்ட பார்த்து சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்குள்ள வரும்போது பிள்ளைங்க பயத்தோட வந்துச்சுன்னா பிற்காலத்துல பெற்றோர்கள் நாம பயப்படாம இருக்கலாம். பள்ளிக்கூடத்துக்குள்ள வரும்போது பிள்ளைங்க பயப்படாம வந்துச்சுங்கன்னா பிற்காலத்துல பெற்றோர்கள் நாம பயந்து வாழணும். பிள்ளைகளை பயத்தோடு படிக்க வைங்க. நல்லா பயப்படட்டும். அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இவங்க எல்லாம் வில்லாது இல்லைங்க. நீங்க இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்ல நடக்கும் பாருங்க, நான் அனுபவிச்சதே சொல்றேன். இவங்க இந்த வண்டவாளம் பூரா பேரண்ட்ஸ் மீட்டிங்ல தான் தெரியும். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் பேருக்காரு, சார் என் பிள்ளை எப்படி படிக்கிறான்? சூப்பரா படிக்கிறான். பெரிய அரசியல்வாதியா வருவான். எப்படி சார் சொல்றீங்க? என்ன கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்துறான்டா. யாரா இவன்? சார் என் பிள்ளை, அடையாப்பா உன்னை தாண்டா தென்னை, இங்க வா, உன் பிள்ளைலாம் பெரிய டாக்டர். எப்படி சார்? கடைசி வரைக்கும் என்ன எழுதுறான்னு ஒரு மண்ணு விளங்கல. என்ன கேள்வி கேட்டாலும் அதைத்தான் எழுதுறான். அதுல இந்த நாங்க படிக்கும் போதெல்லாம் சார் கேள்வி கேட்பாங்க. நீ குடியரசுத் தலைவர் ஆனா என்ன பண்ணுவ? நீ முதலமைச்சர் ஆனா என்ன பண்ணுவ? நீ கலெக்டர் ஆனா என்ன பண்ணுவ? இந்த கேள்வி எல்லா ஸ்கூல்லயுமே கேட்டிருப்பாங்க. ஒரு ஸ்கூல்ல எல்லாம் நேரா போய் குடியரசுத் தலைவர் ஆனா என்னடா அவனு கேட்டிருக்காரு. ஒருத்தெல்லாம் பக்கமா எழுதியிருக்கான், ஒருத்தர் அடிஷனல் பேப்பர் வாங்கி எழுதியிருக்கான், ஒருத்தர் மட்டும் எழுதாமலே உட்காந்துருக்கான். அவங்க கிட்ட போய் சார் கேட்டிருக்காரு. எல்லாரும் எழுதுறாங்கல்ல, அறிவு கேட்டவனே, குடியரசுத் தலைவர் ஆனா என்னடா பண்ணுவ? எழுதுறா முதல்ல இருக்காரு. அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான், நான் குடியரசுத் தலைவர் ஆனா நான் ஏன் எழுதுறேன், என் பிஏ தான் எழுதுவாங்க இருக்கான். நீங்க இவங்கெல்லாம் நீங்க சாதாரண ஆளு நினைச்சிட்டு இருக்கீங்க. இவன் நம்மளை விட வித்தியாசமான ஆளு. அன்னைக்கெல்லாம் வாத்தியார் கேட்டிருக்காரு, ஐம்புலன்களை அடக்கினால் என்ன வரும்? கூட ஒருத்தன் கேட்டிருக்கான், ஆம்புலன்ஸ் தான் வரும். அது கூட தெரியலடா இவருக்கு. சார் பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல சார், பிள்ளைங்க புத்திசாலி, பிள்ளைங்க அறிவாளி. அதனால கொஞ்சமாவது பிள்ளைங்க நல்லா பயந்து படிக்கட்டும். அதனாலதான் பெற்றோர்கள்ட்ட சொல்றேன், பள்ளிக்கூடத்துக்குள்ள விட்டுட்டீங்கன்னா தயவு செய்து எதுலையுமே தலையிடாதீங்க. எல்லாம் அவங்களுக்கு தெரியும். நான் வந்ததுல இருந்து பூமா மேடமா இருக்கட்டும், பிரின்சிபல் மேடமா இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலயுமே பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைங்க, பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைங்கன்னு சொல்லவே இல்லை. மேடம் எல்லாம் எங்க பிள்ளைங்க மேடம், எங்க பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, எங்க பிள்ளைங்க நல்லா எழுதுவாங்க. அந்த எங்க பிள்ளைங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஒரு வார்த்தை போதும். நீங்க தைரியமா இருக்கலாம், எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். நாம பண்ண வேண்டிய விஷயம் சின்ன விஷயம். பெற்றோர்கள் இந்த ஒழுக்கத்துல, இந்த பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போதே சில விஷயங்களை இப்பவே கத்து கொடுத்துருங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் ஸ்கூல்ல நிறைய பென்சில் திருடுறான். பென்சில் திருடனோடனே மிஸ் சொல்லியிருக்காங்க, போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வேணாம், இதே வேலையா போச்சு உனக்கு அப்படின்னு. நான் அப்பாவை கூட்டி வந்துருக்கேன். என்ன சார் பிள்ளை வளர்த்திருக்கீங்க? எப்ப பாரு பென்சில் திருடிட்டே இருக்கான், இவ்வளவு எப்படி சார் வச்சுக்க முடியும்? அப்பாவுக்கு செம்ம டென்ஷன். விட்டாலும் ஒரு அரை அறிவு கெட்டவனே, அப்படியே அவனை நான் வளர்த்திருக்கேன். பென்சில் திருடுற, அதான் அப்பா டெய்லி ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வர்றேன்ல, இவனே திருட்டு போய் இருந்திருக்கான். இவன் பிள்ளைக்கு என்ன சொல்லி என்னது பள்ளி கொடுக்குறது?
இன்னைக்கு நாம எப்படி இருக்கோமோ அப்படிதான் சார் நம்ம பிள்ளைங்க. எல்லாமே பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்துட முடியாது. உங்க பிள்ளைகளை மொழியில், அறிவில் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போவதற்கு பள்ளி தயாராக இருக்கு. ஆனால் சில இடம்னு ஒன்று இருக்கு. இந்த ஒழுக்கம், அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படாம இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பெற்றோர்களாகிய நாம கத்துக் கொடுக்கணும். நான் எல்லாமே உங்களன்னு சொல்ல மாட்டேன், நாம தான் சொல்லுவேன். நாம கத்துக்கணும். புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு பையன் தினமும் நடந்து ஒரு 2-3 தோப்பு வழியா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டே இருந்தானாம். அப்படி பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது ஒரு நாள் சாயந்தரம் வரும்போது தோப்புல இருந்து கீழே நிறைய மாம்பழம் கடந்திருக்கு. கீழே கடந்த மாம்பழத்துல 2 எடுத்து பையில போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்தாலும் எப்பவும் போல பையன் கழட்டி வச்சுட்டு விளையாட போயிட்டான். எப்பவுமே அம்மா வந்து நாங்கெல்லாம் படிக்கும் போது, இன்னைக்கும் சரி, நம்மலாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அம்மா தான் முதல்ல பேக் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. பேக் எல்லாம் எடுத்து பார்த்தோடனே உள்ள 2 மாம்பழம் கடந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. பையனை கூப்பிட்டு கேட்டாங்களா, என்னடா தம்பி ஸ்கூல்ல மாம்பழம் கொடுத்தாங்களா? இல்லம்மா, வர்ற வழியில தோப்புல கடந்துச்சு, அதனால எடுத்து பையில போட்டு வந்தேமா அப்படின்னு சொன்னாங்க. இவரு அந்த பையனை கையில பிடிச்சிட்டு அந்த மாம்பழத்தை கையில எடுத்துட்டு அந்த தோப்புக்கு போனாங்களாம். போன உடனே அந்த தோப்புக்கார் உட்கார்ந்து இருந்தாராம். ஐயா, பையன் தெரியாம அப்படின்னு வாயை திறக்கும் போது தோப்புக்கார் புரிஞ்சுக்கிட்டாரா, அம்மா பிள்ளைய அடிச்சிடலையே, நான் இங்கதான் உட்கார்ந்து இருந்தேன், அவன் மரத்துல இருந்து பறிக்கலத்தா, கீழே கடந்ததான் எடுத்துட்டு வந்தான், எடுத்துட்டு போட்டோம், ஆசையா எடுத்தான்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இன்னைக்கு இதை நான் விட்டுட்டேன்னா நாளை மறுநாள்னு அடுத்தவர்கள் பொருளை அவன் எடுத்துக்கிட்டே வந்துருவான், வேணான்னு அந்த மாம்பழத்தை திருப்பி கொடுத்தாங்களாம். அந்த பையன் ஒரு கட்டத்துல பெரிய அதிகாரியாகி ஒரு புத்தகம் எழுதினான். அந்த புத்தகத்துல முதல் வரியில எழுதினாரு, என்னுடைய ஒழுக்கத்திற்கு மிக மிக முக்கிய காரணம் அன்றைக்கு என் தாய் திருப்பி கொடுத்த அந்த மாம்பழம் தான் சொன்னாருன்னா மரியாதைக்குரிய சகாயம் IAS அவர்கள் தாங்க. இன்னைக்கு அந்த மனுஷன் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடுத்தவர்கள்ட்ட கை நீட்டாததற்கு என்ன காரணம் தெரியுமா? அன்னைக்கு அவ அம்மா திருப்பி கொடுத்தால அந்த 2 மாம்பழம், அந்த 2 மாம்பழம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய IAS அதிகாரியாக ஒழுக்கமாக வருவதற்கு காரணம். அந்த ஒழுக்கத்தை பெற்றோர் நம்ம கத்து கொடுக்கணும். அதையும் ஸ்கூல்ல கத்து கொடுத்துட்டா அப்புறம் பெற்றோரை கொண்டாந்து போட்டு போயிருங்க. ஏற்கனவே இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே பேசிக்கிறாங்க 2 பேரும், என்ன ஸ்கூல்ல சேர்க்கலாம், பிறந்து வரட்டு முடியும், ஏன் தான் படுத்துறீங்களோ அப்படின்னு. பெரிய சந்தோஷம் இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள். அதையும் தாண்டி சார் இன்னைக்கு நிறைய இந்த பக்கம் ஃபுல்லா எனக்கு இந்த ட்ரெஸ் கோடே ஆச்சரியமா இருக்குடா தம்பி. நாங்கெல்லாம் கோட்டு சூட்டை பார்க்கறதுக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த குழந்தைங்க இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி வீட்டுல பெற்றோர்கள், இன்னைக்கு அம்மாக்கள் நிறைய பேர் இருக்கீங்க, கொஞ்சம் அப்பாவுக்கு எப்படியெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா சார் இன்னைக்கு இருக்கிற பசங்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. ஒரு காலத்துல நாங்கெல்லாம் அப்பா, இப்ப பொம்பளை பிள்ளைங்க எப்பவுமே அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம். பசங்கெல்லாம் ஒரு காலத்துல அப்பாவை பார்த்து நடுங்குவாங்க. இப்ப அப்பாவை பார்த்தா நடுங்கலாம் மாட்டான். அப்புறம் அப்பா எப்படி இருக்கேன் அப்படிங்கிறான். அப்பாவுக்கு மரியாதையே இல்லாம போச்சு சார். வீட்டுல 5 வயசு 6 வயசுல அப்பா கையை இறுக்கி பிடிச்சுக்குவான். எங்க அப்பா மாதிரி வரவே வராதுடா, எங்க அப்பா எனக்கு சாக்லேட்லாம் வாங்கி தருவார், இதெல்லாம் 5 வயசுல சொல்லுவான். 15 வயசுல அம்மா கிட்டே வந்து கேட்பான், ஏமா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா, ஏமா இவரெல்லாம் வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் கூட இன்னைக்கு நிறைய மாறிட்டாங்க சார். பிள்ளைங்க வளர 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 நிறைய மரியாதை குறைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க, தயவு செய்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஓப்பனா சொல்லுவேன் சார். நான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் மோட்டிவேட்டர் யாருன்னு கேட்டா அப்பா மட்டும் தான் சொல்ல முடியும். வீடுகள்ல நாங்களும் அம்மாக்கள் இருக்கோம். உடனே நீங்க பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, கொதிச்சு வந்துடாதீங்க மேடம், நீயும் ஒரு பெண் தானே, பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு. எனக்கு நான் சொல்றதை இங்க நிறைய பேர் ஒத்துக்குவீங்கன்னு நம்புறேன். பெண்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு மிக மிக உயர்ந்தவர்கள், அதுல குறையே கிடையாது. ஆனா எந்த இடத்துல தெரியுமா ஆண்களை நான் ஒரு படி உயர்வா கொண்டு போறேன். உலகத்திலேயே மிகப்பெரிய வழி பிரசவ வழின்னு சொல்லுவாங்க மேடம். ஆனாலும் கூட ஏன் நான் அப்பா உயர்வா கொண்டு போறேன்னா, அம்மா கிட்ட ஒரு பெரிய மைனஸ் இருக்கு, அது எனக்கும் இருக்கு. பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம ஒரு புராணத்தை எடுப்போம். இப்படி பண்றியே, உனக்கு 3 வயசு இருக்கும்போது உனக்கு திடீர்னு ஜுரம் வந்துருச்சு, உன்னை நான் தூக்கிக்கிட்டு ஓடுனேன். 3 வயசுல தூக்கிக்கிட்டு தான் ஓடணும், நானாவா எந்திரிச்சு ஓடுவேன்? இது என்ன பெரிய அநியாயம். 3 வயசுல ஆரம்பிச்சு 18 வயசு வரைக்கும் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்போம் நம்ம, அது நமக்கான இயற்கை. ஆனால் தான் பட்ட கஷ்டம் எதையுமே வெளியில சொல்லாத ஒரு உயர்ந்த உள்ளம் இருக்குன்னா அது அப்பா மட்டும்தான் சார். எல்லாரும் சொல்லுவாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய வழி பிரசவ வழின்னு. ஆனால் அதை விட மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா? தான் குழந்தை கேட்கிறத வாங்கி கொடுக்க முடியாத ஒவ்வொரு அப்பனோட வழியும் உலகத்திலேயே மிகப்பெரிய வழி. இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. இந்த பள்ளியில சேர்க்கிறதுக்கு ஒரு அப்பனா அவருடைய
உழைப்பு ஒரு மிகப்பெரிய உழைப்பு. அந்த உழைப்பினுடைய அருமையை இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்பதான் வாழ்க்கையில உருப்பட முடியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு சார், என் பையன்லாம் இந்த கொரோனா டைம்ல, எப்பா நான் இங்க இருக்கிற பேரண்ட்ஸ்ட கேட்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நீங்களா இப்பதான் எல்கேஜி, இந்த கோவிட் டைம்ல சார் நான்லாம் வாழ்க்கையவே வெறுத்துட்டேன். கொரோனாவை கூட வீட்டுக்கு அனுப்புங்கடா, பள்ளிக்கூடத்தை துறங்க, வச்சுக்க முடியல. என் பையெல்லாம் 25 டியூப் லைட்டை உடைச்சிருக்கான் மேடம். அவன் உடைக்காத ஒரே டியூப் லைட் என் புருஷன் மட்டும்தான். நானும் கேட்டேன், ஏன்டா அதை உடைக்க, அது எதுக்கு வேஸ்ட்னு போயிட்டான். வச்சு மேய்க்க முடியல இவங்களெல்லாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிள்ளைகள் இன்னைக்கு புத்திசாலியா இருக்காங்க. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? பள்ளிகள்ல மட்டும்தான் இனம், மதம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம இருக்கு. நிறைய விஷயங்கள்ல நான் இங்க ரொம்ப பெருமையா சொல்லுவேன் சார். நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும் போது எங்களுடைய டிஃபன் பாக்ஸை திறக்கும் போது எல்லாரும் கொண்டு வந்து கை வைப்போம். அதுல என்ன ஜாதி, என்ன மதம், எதுவுமே தெரியாது. பிள்ளைகளுக்கு, அடுத்தவர்களுக்கு உதவ சொல்லி கொடுங்க. நான் போற இடங்கள்ல எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இங்க நான் பள்ளிகள்ல பார்த்தேன், இந்த பள்ளிகளையும் சேர்த்து நம்முடைய ரவி சார் அவர்களுக்கும் சொல்றேன், பிள்ளைகளுக்கு நிறைய அடுத்தவர்களுக்கு. மேடம் நான் பேசி முடிச்சுட்டு ஆப்பிள் ஜூஸ் இருக்கா மேடம்? ஜூஸ் குடிச்சா கலர் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த முயற்சியில எல்லாம் நான் ஈடுபடுறது இல்லை சார். இப்ப பொதுவாகவே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த உடம்ப குறைக்கணும், கலர் ஆகணும். ஏன்னா இது எதுவுமே நடக்க போறது இல்லை மேடம். நான் குண்டா இருக்கேன்னு எங்க வீட்டுக்காரர் வருத்தப்பட்டா பரவாயில்ல சார், பக்கத்து வீட்டுக்காரன் வருத்தப்படுறான் சார். அன்னைக்கு 2 வீலர் எடுக்கிறாரு, நான் போய் பின்னாடி உட்காடுறேன், பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கறான், என்ன பாய் காலையில இவ்வளவு லோட தூக்கிட்டு எங்க போறீங்கன்னா? எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, போற வழியில சேல்ஸ் பண்ணிட்டு போறேன்னாரு. எப்படியாவது இந்த உடம்ப குறைக்கணும்னு நானும் முயற்சி பண்ணேன் சார். லெமன், தேனு, ஹாட் வாட்டர் சார், பினாயில தவிர எல்லாம் குடிச்சிட்டேன் சார், குறையவே இல்லை. ஃபைனலா என் ஃப்ரெண்டு சொன்னா, மொட்டை மாடியில 8 போட்டு நடன்னா. நானும் மொட்டை மாடியில 8 போட்டு 8 வாரமா நடந்தேன் சார். எங்க மாமனார் கீழே இருந்து கத்துறாரு, இருக்க பில்டிங் இறங்குது, அவளை இறங்க சொல்லு. இதுக்கு மேல நான் மேலெல்லாம் ஏற முடியுமா? அநியாயம் பண்றாங்க. அதனால எங்க வீட்டுல எல்லாம் சொல்லிட்டேன், பொண்ணு பார்க்க வரும்போது சொல்லுவாங்களே, என் பிள்ளை இருக்கிற இடமே தெரியாதுன்னாரு எங்க அப்பா. கல்யாணம் ஆகி 2 நாள் கரண்ட் இல்ல, குடும்பமே என்னை வீட்டுக்குள்ள தேடிட்டு இருக்காங்க. நானும் பேரன் லவ்லில இருந்து பேத்தி லவ்லி வரைக்கும் போட்டு பார்த்துட்டே ஒண்ணும் முடியல. ஆனால் வாழ்க்கையில எது அழகுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனம்தான் உண்மையான அழகுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால வாழ்க்கையில இந்த அழகு போதும். நான் இங்க இருக்க பிள்ளைங்களுக்கு தயவு செஞ்சு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையை ஆரம்பத்திலே கத்து கொடுத்துருங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் மேடம். சின்ன பிள்ளைங்க ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ்ல கொண்டு போய் ஏதாவது ஒண்ணு கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு முறை முகமது நபி அவர்கள் ஒரு இப்படி பயணப்பட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். கூட நிறைய பேர் அவங்க கூட நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். போயிட்டு இருக்கும் போது ஒரு தூரமா பார்க்கும் போது ஒருத்தர் ஒரு குளிர்ல நடுங்கிட்டு இருந்தாராம். விறுவிறு நபி என்ன பண்ணாராம், மேல போட்டு இருந்த சட்டையை கழட்டி அவருக்கு போட்டு விட்டாராம். பக்கத்துல இருந்தவர் சொன்னாரா, நபியே உள்ள போட்டிருந்த சட்டையவாது கொடுத்துருக்கலாம், அது கொஞ்சம் பழசா இருக்கு, மேல போட்டிருக்கிறது ரொம்ப புதுசு, அதை போய் கொடுத்துட்டீங்களேன்னு சொன்னப்போ நபிகள் சொன்னாங்களா, அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்று முடிவு செய்து விட்டால் நம்மிடத்தில் இருப்பதை நல்லதை மட்டும்தான் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா, பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க, அடுத்தவர்களுக்கு நல்லது கொடுங்க, அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு ஆரம்பத்திலேயே சொல்லி வளங்க. வாழ்க்கை என்னைக்குமே சிறப்பா இருக்கும். அதெல்லாம் தாண்டி இங்க நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க சார். நாங்க படிக்கும் போதெல்லாம் இருந்த ஆசிரியர்களை பார்க்கும் போது எங்களுக்கு பயமா இருக்கும். ஏன்னா அந்த அடி அடிப்பாங்க, அவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்களான்னா அதெல்லாம் கிடையாது. எனக்கு இங்க பெரிய ஆச்சரியம், நம்முடைய ஆதவ் ஃபேமிலி, ஆதவ் ஸ்கூல்ல எது ஸ்டூடெண்ட் எது யார் டீச்சர்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. அப்போதான் சார் சொன்னாங்க, மேடம் அவங்க எல்கேஜி யூகேஜிக்கு பாடம் எடுக்கிறதுனால அவங்களும் குழந்தைங்க மாதிரி பேசிதான் மேடம் ஆகணும், அவங்களும் குழந்தையாவே மாறிடுவாங்கன்னு. உண்மையிலேயே குழந்தை மாதிரி தான் இருக்கீங்க நீங்க எல்லாரும் அப்படிங்கிற அந்த ஆயம்மா என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்க குழந்தை கிடையாது, நீங்க என் கூட ஒண்ணா படிச்ச மாதிரி இருக்கீங்க. குழந்தைங்க மாதிரி அப்படியே மாறிடுறாங்க சார். நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன், இந்த 5வது 6வது 7வது பாடம் எடுக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவெல்லாம் உட்காருனா உட்காருவான், நில்லுனா நிற்பான். நீங்க இந்த ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி மேட்ச் பாருங்களேன், உண்மையிலேயே அதை விட கஷ்டம் எதுவும் கிடையாது. ஏன்னா காலையில அழுக ஆரம்பிக்கிறவன் மத்தியானம் வரைக்கும் அழுவான், நாம என்ன சொன்னாலும் அழுவான். அவனை உட்கார வச்சு அவனுக்கு ரீடிங் சொல்லி கொடுத்து அவனுக்கு பட்டமளிப்பு விழா நடத்திருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சார் என் பொண்ணை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு நான் வந்தேன் சார். இந்த வருஷம் தான் ப்ரீகேஜி போட்டிருக்கேன். நீங்க நம்பவே மாட்டீங்க, மறுநாள் கொண்டு போய் விட போகும்போது வாசல்லே டீச்சர் சொன்னாங்க, நீங்களும் ஒரு 2 மணி நேரம் இங்கேயே இருங்க மேடம், ரொம்ப அழுகிறாளா, கேள்வி கேட்டே சாவடிக்கிறா.
அம்மா எப்போ வருவாங்க, அம்மா எப்போ வருவாங்க, அம்மா எப்போ வருவாங்க, அம்மா எப்போ வருவாங்க. நீங்க புள்ள பிடிக்கியா என்னை பிடிச்சிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்குறா மேடம். எங்களை பார்த்தா புள்ள பிடிக்க மாதிரியா? நாங்க பிள்ளைங்க விளையாடும் போது சொல்லுவோம், ரொம்ப நேரம் விளையாடாத, புள்ள பிடிச்சிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டோம். இது இப்பவே ஆரம்பிச்சிருச்சு ஸ்கூல்ல மிஸ்ஸை பார்த்து, நீங்க என்னை புள்ள பிடிக்க வந்துட்டீங்களா அப்படின்னு அவ்வளவு பேச்சு பேசுவாங்க. ஆனால் அந்த குழந்தைகளை இன்னைக்கு அவ்வளவு அழகா ஒரு ரீடிங் இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்கன்னா பெற்றோர்கள் முன்னாடி உட்கார வச்சு படிக்க வச்சு, அதெல்லாம் பெரிய சாதனை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆசிரியர்களுக்கு நீங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நிறுவனத்திற்கு கைத்தட்டு கொடுக்கறத விட அந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அங்க உட்காந்து பூமா மேடம் சொல்றாங்க, மேடம் எங்களுக்கு கிடைச்ச டீச்சர் மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க, அவ்வளவு டேலண்டான டீச்சர் அப்படின்னாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? தன்னுடைய நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களை தானே இவ்வளவு உயர்வா பேசி இன்னைக்கு தான் பாக்குறேன். தயவு செய்து இப்பத்துல இன்னைக்கு நம்ம சொல்றது பிள்ளைங்களுக்கு புரியுமா மேடம்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் அந்த விஷயத்த. ஏன்னா நான் அந்த நாட்டுக்கு போனேன், அங்க நடந்த விஷயத்தை கேட்டேன், எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஆசிரியர்களுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இங்க நிறைய அரபு கண்ட்ரிகள்ல யாராவது உங்க சொந்தக்காரங்க இருந்தா நீங்க தாராளமா இந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மஸ்கட் நாடு, அதாவது எல்லா அரபு நாடுகள்லயும் ஒரு பழக்கம் இருக்கு. தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவில இருந்து யாராவது போனாலோ இல்லை வெளிநாடுகள்ல இருந்து யாராவது போனாலோ அந்த நாட்டினுடைய மன்னர் வந்து வரவேற்கிற பழக்கம் கிடையாது, மந்திரிமார்கள் வந்து வரவேற்கிற பழக்கம் தான் இருக்கு. ஆனால் மஸ்கட் நாட்டுல அன்னைக்கு மன்னராக இருந்த சுல்தான் அவர்கள், நம்ம நாட்டில இருந்து குடியரசுத் தலைவர் சங்கல் தயார் சர்மா அவர்கள், அவங்க அந்த நாட்டுக்கு போயிருந்தப்போ சுல்தான் அவர்களே நேரா வந்து வரவேற்றாராம். அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. எப்படி மன்னர் போய் வரவேற்கலாம், எப்படி மன்னர் போய் வரவேற்கலாம்? வரவேற்றது மட்டும் கிடையாது, அவரே தன்னுடைய கார்ல உட்கார வச்சு டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது இன்னும் பெரிய பேச்சாச்சு. எப்படிங்க இந்தியாவில இருந்து வந்தவரை மன்னர் போய் கூட்டிட்டு வரலான்னு? அப்ப மன்னர்கிட்ட பத்திரிகையாளர்கள்லாம் கேட்டாங்களாம், இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? புதுசா தொடங்கி வச்சிருக்கீங்களே, பின்னாடி இது பழக்கமாகாதா? நீங்க ஏன் போய் கூப்பிட்டீங்கன்னு கேட்டப்போ மரியாதைக்குரிய சுல்தான் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாராம், நான் டெல்லி பல்கலைக்கழகத்தில் படித்தவன், நான் படிக்கும் பொழுது எனக்கு ஆசிரியராக இருந்தவர் தான் சங்கல் தயார் சர்மா அவர்கள். அவரை அழைப்பது மட்டுமல்ல, அவருக்கு கார் ஓட்டுவதும் எனக்கு பெருமைன்னு சொன்னாருன்னா, பாடம் எடுத்தவர்களுக்கு இதை விட பெருமை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. பிள்ளைங்கள்ட்ட சொல்லி வளங்க, இப்பத்துல இருந்து ஆரம்பிங்க. உனக்கு பாடம் எடுக்கக்கூடியவர்கள் இறைவனுக்கு அடுத்தபடியானவர்கள், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுடைய பேச்சை மதிக்கணும்னு சொல்லி சொல்லி வளங்க. அப்பதான் வாழ்க்கையில ஒரு சிறந்த மாணவர்களாக, ஒழுக்கமுள்ள மாணவர்களாக அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி இந்த பள்ளிக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து. 400 ஆரம்பிச்சு இன்னைக்கு 1300 தொட்டிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் இது 5000 ஆகலாம், அடுத்த வருஷம் இது 10, அடுத்து இன்னும் பல வருஷம் இருக்கு. மிகப்பெரிய பட்டாளங்கள் இங்க உருவாகலாம். ஆனா என்ன உருவானாலும் சார், நீங்க சின்ன சின்ன வேறுபாடுகள், இந்த குட்டி குட்டியா விஷயம் பண்றீங்கல்ல, இந்த லைப்ரரி, இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள், இதை இன்னும் ஒருபடி உயரத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கணுங்கிறத இந்த மேடையில நான் ஒரு தாழ்மையா கேட்டுக்கிறேன் சார். ஏன்னா இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சு எந்த பள்ளிகள்லையும் நான் லைப்ரரி, இந்த வீட்டிலேயே லைப்ரரிங்கிற விஷயத்த நான் கேள்விப்படவே இல்லை. பல பள்ளிகளுக்கு போயிருக்கேன், ஒரு பள்ளிகள்ல கூட வீட்டிலேயே லைப்ரரிங்கிற விஷயத்த நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த மேடையில ஒரு தாழ்மையான விஷயம், பெண்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும், பெண் பிள்ளைகளுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுங்க சார், நல்ல நல்ல விஷயங்களை கத்துக் கொடுங்க. எல்லாத்தையும் தாண்டி நிறைய பேர் சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு அந்த குட் டச் சொல்லி கொடுங்க, பேட் டச் சொல்லி கொடுங்கன்னு. உலகம் முழுக்க பெண்களுக்காக பேசிக்கிட்டு இருக்க நிஷா சொல்றேன், தயவு செய்து குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்காதீங்க சார், பிள்ளைங்களுக்கு தைரியத்தை சொல்லி கொடுங்க சார். யார் வந்தாலும் பிள்ளைங்களுக்கு தைரியத்தை சொல்லி கொடுங்க, கண்ணுக்கு முன்னாடி பார்த்து தைரியத்தை சொல்லி கொடுங்க. யாராக இருந்தாலும் என்ன தொட்டு பாடுறாங்கிற தைரியத்தை சொல்லி கொடுங்க. நம்ம பிள்ளைங்களை தாண்டி நம்மள எதுவும் பண்ண முடியாதுங்கிற விஷயத்தை சொல்லி கொடுங்க சார். அந்த ஒரு விஷயத்தை ஒரு தாழ்மையான வேண்டுகோளா உங்ககிட்ட நான் வைக்கிறேன் சார். வாய்ப்பிற்கு நன்றி, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. முக்கியமான விஷயம், நான் இந்த பள்ளிக்கு இங்க வருவதற்கு காரணம் என்னுடைய அன்பு தோழி நித்யா அவர்களுக்கு கூடுதல் நன்றி. ஒரு நல்ல பள்ளியுடைய அறிமுகம் கிடைச்சதுக்கு எனக்கு ஒரு தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி. Thank you, ma'am, for your excellent speech. That was a hilarious speech as usual. We enjoyed a lot.